ஸோ எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ எஸ்எஸ்டீம் டிவைன் மன்னர்ஸோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸோட ஒரு டீடைல்டு செஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டோன்றிக்கணும் நம்ம. ஸோ 2 பார்ட் കഴിഞ്ഞ് இப்போ தேர்ட் பார்ட் வரணுண்டு. ஸோ தேர்ட் பார்ட் வந்து அந்த செகண்ட் பார்ட்டிന്റെ കണ്ടിന്യൂവേഷൻ. നമ്മൾ കഴിഞ്ഞ ഇതിൽ ഓറൽ കെയർ കണ്ടിരുന്നു. ഓറൽ കെയർ பார்த்தோம்னா டாக்டர் ரமேஷ் எக்ஸலன்ட் செஷன் நடத்திருந்தாங்க ஓரல் கேர் அண்ட் டைனமைட் பத்தி. ஸோ டைனமைட் பத்தி நடத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஜிஹெச்லாம் பார்த்தோம். ஜிஹெச் பாடி வாஷ், பாடி லோஷன் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இன்னும் இன்னும் டீப்பா நம்ம வந்து அதோட இன்கிரீடியன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். அதெல்லாம் நம்மளுக்கு காணும்போது, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு தெரியும். சரி, ப்ராடக்ட் ஓகே, எல்லாம் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் அதுல உள்ள என்ன போட்டிருக்காங்க, அது எதுக்கு போட்டிருக்காங்க, அதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு காணும்போது நமக்கு ரியலி மனசிலாவும். இது சாதாரணமா அവിടുന്ന് ஒரு செடினை பிடிச்சு இവിടുന്ന് ஒரு வெஜிடபிள் எடுத்து அங்கிருந்து ஒரு காயை எடுத்து இப்படி எடுத்து போட்டு பண்றது கிடையாது. எத்தனை தோறும் சயின்டிபிக்கா டைவர்சிஃபைடா ஒரு வெரைட்டியா ஒரு பெனிஃபிஷியலா அவங்க வந்து போட்டிருக்காங்க. சயின்டிபிக்லி எப்படி போட்டிருக்காங்க, நமக்கு என்ன அது பெனிஃபிட் கொடுக்கணும்னு அதெல்லாம் நம்ம இந்த செஷன்ல எக்ஸலண்ட் ஆயிட்டு காணாம போகணும். ஸோ இந்த ஒரு வண்டர்ஃபுல் செஷன் நமக்கு நடத்துறதுக்கு Yes, Sangeet. you are taking this, right? எஸ், இந்த வண்டர்ஃபுல் செஷன் நம்ம நடத்துக்கு நம்மளோட கேப்டன் டாக்டர் சத்யராகவன் அவங்கள வந்து நான் நம்ம வர்ச்சுவல் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றேன். வெல்கம். கிரேட். எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம், நமஸ்காரம். உங்க எல்லாருக்கும் ஒருபாடு சந்தேகங்கள் உண்டாகும், சம்சயங்கள் உண்டாகும். என்னப்பா, குளிக்கிறதுக்கு சோப்பும் வச்சிருக்கிறாங்க, கிளிசரின் சோப்பும் வச்சிருக்கிறாங்க, பாடி வாஷும் வச்சிருக்கிறாங்க, ஒரு டப்பா 450 ரூபாயா, எம்மா யாத்தாடி அப்படிங்கலாம் நீங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும், ஒரு டென்ஷன் உண்டாகும். அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இன்கிரீடியன்ட், ஏது ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும், நீங்க என்ன ப்ராடக்ட் எடுத்தாலும் 2 ரீதியான. ஒண்ணு இன்கிரீடியன்ட், அதுல எப்படிப்பட்ட இன்கிரீடியன்ட் சேர்க்கிறாங்க, அந்த இன்கிரீடியன்ட்னுடைய ரெண்டாவது அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னு வைங்களேன். ஒரு நியூட்ரிஷன், நீங்க ஸ்கின் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கின் நியூட்ரிஷன் மேல பப்பாளி பழத்தை போட்டு தேய்ச்சா போதாது இல்லைங்களா? பட் அந்த ஸ்கின் நியூட்ரிஷன் பப்பாயாவில் எந்த என்சைம் உண்டோ, எது எடுத்தால் எக்ஸ்ட்ராக்ட் செய்தால் கரெக்டா இட்டால் அது உள்ள நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதுக்கு பேரு பயோ ஆக்டிவ் ஃபார்ம். அப்படி பயோ ஆக்டிவ் ஃபார்ம். ரெண்டாமது, நீங்க ஏதோ ப்ராடக்ட் தயாரிச்சாலும் அதுல சிலப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவோ தேவையில்லாத 1-2 இன்கிரீடியன்ஸோ சேர்க்க வேண்டியது வந்துடும். தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, தேவை உள்ளது, ஆனா நமக்கு சிலப்போ சின்னதா கெடுதல் பண்ணக்கூடியது. இதை இன்னட் ஃபார்ம்னா கெடுதல் பண்ணாம பட் அதுக்குரிய ஜோலிய செய்ய வேண்டி இன்னட் பண்ணுவாங்க. 2 ரீதி, ஒன்னு இன்னர்ஷன், இன்னொன்னு பயோ ஆக்டிவேஷன். இந்த ரெண்டும் தான் ப்ராசஸ்னுடைய சயின்ஸினுடைய பேக்ரவுண்ட். ஸோ ப்ராசஸ், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு 800+ சயின்டிஸ்ட் இருக்கிற ஒரு கம்பெனிங்கிறது நீங்க ஆம்பிள் கோல்டன் ஸ்டாண்டர்ட். அப்ப அதனுடைய இன்னைக்கு ஒரு கேட்டகரி ப்ராடக்ட் பார்க்க போறோம், ஜிஹெச் அப்படின்னா. இன்னைக்கு கூட நம்ம ட்ரைனர்கிட்ட ஜிஹெச்னு கேட்டோம்னா, சார் நான் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் பற்றி பேசுறீங்களோ அப்படின்னு கேட்டார். ஜிஹெச்ன்னு நமக்கு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான். ட்ரைனரே சொன்னாரு, சார் என்ன? அப்பதான் சொன்னேன், ஜிஹெச்னா நான் உங்ககிட்ட 1-2 சந்தேகங்கள் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிளிசரின் அண்ட் ஹனி, இது ஒரு பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேம்ல உள்ள ப்ராடக்டை பற்றி இன்னைக்கு நம்ம ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோமா இல்ல ஸ்வீட்டா பார்க்க போறோமா? ஒரு செகண்ட். So SSTM Divine Oneness Personal Care Part 3, Benefits of the Ingredient. இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுது? எப்பவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆம்பே ப்ராடக்ட் வேல்யூ ஃபார் மணி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேல்யூ ஃபார் மணி அல்லது எக்கனாமிக்கல் வேல்யூ ஃபார் மணி. இப்போ ஆம்பேல சோப்பு உண்டு, பேத்திங் பேர் உண்டு. சோப்பு உங்களுக்கு தெரியும், பெர்சோனா சோப். பேத்திங் பேர், கிளிசரின், அலோவேரா சோப் இல்ல பேத்திங் பேர். இதுல மூணாமத்தா ஒரு பாடி வாஷோட அவசியம் என்ன? அந்த ரெண்டுமே கிளன்சிங் மட்டும்தான் பண்ணும், வேணா ஒண்ணு அதை கிளீனிங் பண்ணும், வேற 1-2 காரியங்கள் பண்ணும்.
இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பட் அந்த சோப்புக்கு எவ்வளவு செலவாகுதோ அதே செலவு தான் இந்த பாடி ஜெல்லுக்கும் ஆகும், உங்களுக்கு இந்த பாடி ஜெல்லுக்கும் ஆகும். பட் இன் ஜென்ரல் ஒரு ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்கின் கேர் நார்மலா ஒரு ஸ்கின் கேர் நீங்க நார்மலா ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு, எப்ப நீங்க தண்ணியை வச்சு கழுகிட்டீங்களோ அப்போ நீங்க மாய்ஸ்சரைசர் பண்ணணும். மாய்ஸ்சரைசர் பண்ணலைன்னா ஏஜிங்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்போ உங்க உடம்புல தண்ணியை வச்சு கழுகுறீங்களோ, ஒரு தண்ணி பட்டு கிளீன் பண்றீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அதுக்கு மேல உள்ள சில லிப்பிட், அதாவது கொழுப்பு ஐட்டங்கள், மேட்ரிக்ஸ் ஐட்டங்கள் அந்த தண்ணியோட சேர்ந்து போகும். இம்மிடியேட்டா நம்ம என்ன பண்ணணும்? மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். பர்டிகுலரா நீங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது உடம்பு முழுவதும் மாய்ஸ்சரைசர், உடம்ப எங்க நீங்க குளிச்சிருக்கீங்களோ அங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். இது காமன் ஃபார்முலா ஃபார் ஆன்டி ஏஜிங். நீங்க மினிமம் பேர் மினிமம் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். அப்போ சோப்லயே மாய்ஸ்சரைசர் இருக்குதுங்க. ஒரு ட்ரெயின்ல அன்ரிசர்வ்டு இருக்குது, ரிசர்வ்டு இருக்குது. அல்லது நம்ம பல ஆட்கள் போற மாதிரி பாத்ரூம்ல இருந்து போயிட்டோம்னா டிக்கெட் அங்க வந்து பார்க்க மாட்டாரு. பல ஆட்கள் அப்படியே ட்ரெயின் ஏறி வந்துட்டு பெரிய ஆளா இருக்காங்க. ஆனா அன்ரிசர்வ்டு இருக்குது, ரிசர்வ்டு இருக்குது, கார் இருக்குது, வெறும் சேர்ல இருந்து போகலாம். அதுல ஏசி இருக்குது, செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்கு, தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்கு, செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி இருக்குது. இந்த எல்லாம் ஒரே பிரைஸ் இல்லை. ஆனா ஒரே பிரைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஏசில போறதும் ஒரு ரிசர்வேஷன்ல போறதும் ஒரே பிரைஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 2 செக்டர் போட்டிருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது GNH அண்ட் நரிஷ். அந்த பேரை பாருங்க, நரிஷ். அது ஒரு கிளீனிங் ப்ராடக்ட்ல நரிஷ். தென் GH நரிஷ்ல 2 ப்ராடக்ட், ஒன்னு பாடி ஜெல் அண்ட் பாடி லோஷன். பாடி லோஷன் இந்த GH அப்படின்னு சொல்லிட்டாலே இது 2 ப்ராடக்ட்ல வருது. GH 2 ப்ராடக்ட், ஒன்னு கிளிசரின், 2 ஹனி. கிளிசரின்ல அனிமல் கிளிசரின் இருக்குது, வெஜிடபிள்ல இருந்து எடுக்கக்கூடிய கிளிசரின் இருக்குது. எப்பவே ஒரு சேஃப்ங்கிறது அல்லது ஒரு ஹியூமனிட்டிங்கிறது வெஜிடபிள்ல இருந்து எடுக்கிறது இல்லைங்களா? ஸோ வெஜிடபிள் கிளிசரின், 2வது ஹனி. இதுதான் இதனுடைய பேசிக் இன்கிரீடியன்ட். நீங்க இந்த GH உடைய பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா இதனுடைய பேசிக் இன்கிரீடியன்ட் இந்த 2 தான், கிளிசரின் அண்ட் ஹனி. ரைட். கிளிசரின் அட்வான்டேஜ். அப்போ கிளிசரின் இதுலயும் சேர்த்திருக்கிறாங்க, நம்மளுடைய கிளிசரின் பேத்திங் பார்லையும் சேர்த்திருக்காங்கன்னா ரெண்டுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். நீங்க அது வேற, இது வேற. இதனுடைய ரா மெட்டீரியல் ஒன்னா போதும், இதனுடைய ப்ராசஸிங்கே கம்ப்ளீட்டா வேற. ஸோ இந்த கிளிசரினோட ஒரு மெயின் பர்பஸ்ங்கிறது நமக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். இது 2லயும் இருக்குது, பாடி வாஷ்லயும் இருக்குது, பாடி ஜெல்லுலயும் இருக்குது, பாடி லோஷன்லயும் இருக்குது. ஹைட்ரேட் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின். ஹியூமெக்டன்ட்னா என்னன்னா ரொம்ப முக்கியம். அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்து உங்க ஸ்கின்னுக்கு கொடுக்கும். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணியை எடுத்து உங்க ஸ்கின்னுக்கு கொடுத்துட்டுனா உள்ளுக்குள்ள நீங்க டீஹைட்ரேஷன் ஆயிடுவீங்க. அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ஸ்சரைசரை எடுத்து நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள டீஹைட்ரேஷன் ஆக மாட்டீங்க. 2, ஸ்கின். நம்மளுடைய ஸ்கின்ங்கிறது பேரியர் இல்லைங்களா? நம்ம ஸ்கின் வெளியில இருந்து வரக்கூடிய எந்த எல்லா விஷயங்களையும் உள்ள விட்டுறக்கூடாது. அது ஒரு தடுப்பு சுவரா வேலை பண்ணணும். அது ஒரு பேரியர், அது ஒரு ஃபென்சிங். ஃபென்சிங் கரெக்டா ஃபென்சிங் நீங்கள் கிளிசரின் ஒரு லேயர் அப்ளை செய்து கழிஞ்சால் அது கரெக்டா இருக்கும். பட் கிளிசரினை அப்படியே அங்கனமே நீங்கள் அப்ளை செய்தால் அது டேமேஜ். அப்போ அந்த கிளிசரினை பயோ ஆக்டிவ் ஃபார்ம்ல ப்ராப்பர் கான்சென்ட்ரேஷன்ல அண்ட் சில விஷயத்துல இன்னட் ஃபார்ம்ல கொடுக்கும்போது அது உங்களுக்கு அதுதான் ப்ராசஸ், ஆம்பியோடைய ப்ராசஸ். தென் 3வது ஸ்கின் இரிட்டன்ட். ஏதாவது உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு இரிட்டன்ட், அலர்ஜி. இப்போ கூட நிறைய பேர் கேட்குறீங்க. ஈவன் நம்மகிட்ட கிரேட் வசிகரா கீதா கேட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு புதிய சாரி அளவு புதிய ட்ரெஸ் பட்டாலே ஒரு இரிட்டேஷன் ஆயிடுது. அந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் அந்த கிளிசரின் பெஸ்ட். நீங்க ஏகப்பட்ட ப்ராடக்ட்ல நீங்கள் நோக்கிய மாதிரி கிளிசரினை தடவுங்க, இது ஒரு இது வந்துட்டுன்னா கிளிசரினை தடவுங்க, கிளிசரின் இடும். பட் எல்லா கிளிசரினும் ஸ்கின்ல நீங்கள் ஒரு
பர்டிகுலர் கான்சென்ட்ரேஷன் இல்லாத அல்ல இன்னட் ஃபார்ம்ல கொடுத்தில்லைங்கள் அது டேமேஜ். ஏகப்பட்ட கிளிசரின் இருக்கு, வேஸ்லின் இருக்கு, கிளிசரின் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. அது என்ன அட்வான்டேஜ் கொடுக்குதோ அதை விட டேமேஜ் அதிகமா இருக்கும். ஸோ இதுல தென் ஊண்டு ஏதாவது இருந்தா, ஊண்டு ஏதாவது புண்ணு, சிறிய சிறிய புண்ணுகள் இருந்தால் ஹீலிங் ப்ராசஸ் வளர ஃபாஸ்டா. தென் ட்ரை ஸ்கின். இன்னைக்கு நிறைய பேருடைய சேலஞ்ச் என்ன? ட்ரை ஸ்கின். ஏசியில இருக்கிறவங்களுடைய சேலஞ்ச் என்ன? ட்ரை ஸ்கின். ஏசியில நீங்கள் இருந்தால் ஸ்கின் ட்ரை ஆகும், நம்மளே டீஹைட்ரேஷன் ஆகும். அப்போ ஏசியில அல்லது நல்ல தணுப்பான குளிர்ச்சியான இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு கிளிசரின் உள்ள ஏதோ ஒரு ஐட்டம் இங்க அப்ளை பண்ணிருக்கணும். தென் சோரியாசிஸ். கிளிசரின்ங்கிறது அந்த கரெக்ட் ஃபார்ம்ல கொடுத்தீங்கன்னா ஈவன் சோரியாசிஸ்னால வரக்கூடிய பிரச்சனை, அந்த ட்ரைனஸ், ஊறல், சொரிச்சல், மன்னிக்கணும், அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு கூட கிளிசரின் உதவி. சோரியாசிஸ்ங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸை ரிவர்ஸ் பண்றது இல்லை, அதனால வரக்கூடிய அந்த புண்ணு, சொரிச்சல், உங்களுக்குரிய உபாதைகள்ல இருந்து தடுக்கிறது. நெக்ஸ்ட் இதுல இருக்கிறது ஹனி, தேன். நீங்க யோசிச்சு பாருங்க. பட் இந்த தேன், இந்த GNH சேர்த்திருக்க தேன் ஆரஞ்சு ப்ளோசம் ஹனி. ஆரஞ்சு மரம் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு பழம், இதனுடைய பூல இருந்து எடுக்கக்கூடிய தேன் மாத்திரமான ஆர்கானிக், வளர பிரதானப்பட்டது ஆர்கானிக். என்ற யூகச்சாரிய ஆர்கானிக். நீங்க ஆர்கானிக் ஒரு ஆரஞ்சு பழத்தினுடைய பூ, ஆரஞ்சு செடியோடைய பூ, ஆரஞ்சு மரத்துடைய பூல இருந்து மட்டும் சேகரிச்ச கனியில இருந்து எடுக்கிறது இதனுடைய பெரிய அட்வான்டேஜ். ஹனியே ஒரு அட்வான்டேஜ், பட் ஆரஞ்சு ப்ளோசம் ஹனியோடைய மெயின் அட்வான்டேஜ் இது நம்ம உடம்புக்கு ஒரு ஈர்ப்பம் அல்லது மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ரெண்டு, இதுல நிறைய மினரல் உண்டு. பர்டிகுலர் ஆரஞ்சு ப்ளோசம் இதுல நிறைய மினரல் இருக்கும். இது ஆரஞ்சு ப்ளோசம் ஹனில தான் நிறைய மினரல் இருக்கும். இதை நம்ம பாடியில அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டா வைக்கும், வளர சாஃப்டா வைக்கும். தென் கிளென்சிங், இது தாங்க இதுல மெயின். கிளென்சிங்னா என்ன? இப்போ நீங்க ஸ்கின்னை அல்லது எதையாவது கிளீன் செய்யணும். சப்போஸ் முகம் இருக்கு, முகம் அழுக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கைக்குட்டை எடுத்து துடைக்கலாம் இல்லைங்களா? நீங்க ஒரு கைக்குட்டை எடுத்து நீங்க உடைக்கலாம். அல்லது நீங்க என்ன பண்ணலாம், முகத்தை வெறும் தண்ணியை வச்சு கழுகலாம். அல்லது என்ன பண்ணலாம், ஒரு சோப்பு உபயோகிச்சு கிளீன் பண்ணலாம். இது எல்லாமே முதல்ல இருக்கிறது சும்மா தூக்குற மாதிரி. நீங்க ஒரு ஹேண்ட் கர்ச்சீப் வச்சு தொடச்சி எடுக்கிறது தூக்குற மாதிரி. நீங்க வெறும் தண்ணியை வச்சு அலசி எடுக்கிறதும் சின்னதா மாப் அடிக்கிற மாதிரி. நீங்க சோப்பு போட்டுட்டு கிளீன் பண்றது, மாப்படிக்கும் போது அதுல ஏதோ ஒரு சொல்யூஷன், அந்த கிளென்சிங் சொல்யூஷன் அந்த தண்ணிக்குள்ள ஏதாவது சோப்பா ஏதோ போட்டு பண்ற மாதிரி. நம்மளுடைய பாஷையில சொன்னீங்கன்னா நீங்க LOC போட்டு பண்ற மாதிரி, அவ்வளவுதான். ஆனா கிளென்சிங் அப்படின்னா தண்ணியை விட்டு அலசி விடுற மாதிரி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மேல நீங்க வெறும் 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 தண்ணியை வச்சு கழுகுனா இது தூக்குற மாதிரி, புடைச்சி எடுக்கிற மாதிரி. ஆனா நீங்க மாப்பிங் போடுறதுங்கிறது ஒரு சோப்பு உபயோகிக்கிறது. கிளென்சிங்கிறது துவாரங்களை ஓப்பன் செய்து, எல்லா துவாரங்களையும் ஓப்பன் செய்து கிளென்ஸ் செய்யுது. கிளென்சிங், இதுக்கு பேரான கிளென்சிங். உங்களுடைய வீட்டை தண்ணியை வச்சு கழுவி விடுற மாதிரியான, வெள்ளம் வச்சு கழுகுற மாதிரியான கிளென்சிங். ஸோ ஆரஞ்சு ப்ளோசம் ஹனில இருந்து அதுல இருந்து எடுக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் எடுக்கிறதுல உங்க போர்ஸை சின்னதா ஓப்பன் செய்து கிளீன் ஓப்பன் செய்து. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட், இதுதான் இதனுடைய மெயின். ஆரஞ்சு ப்ளோசம் அணிக்கும் பாக்கி உள்ள அணிக்கும் உள்ள வித்தியாசம், இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட் பர்பஸ் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேன்சர் வராமல் தடுக்கும். ரெண்டு, ஆன்டி ஏஜிங். நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். வயசாகிற தோற்றத்தை தடுக்கும். ரிங்கிள் வரத்தில்ல, உங்களுக்கு கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சன்லைட்ல இருந்து வர்ற யூவி ரேஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகாது பார்த்துக்கும். ஸோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். இதுதான் ஆரஞ்சு ப்ளோசம் ஹனியோடைய மெயின். தென் நம்மளுடைய ஸ்கின் எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், எதை போட்டாலும் ஒரு அலர்ஜிக்கா இருக்குது, அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் தர்றது தான் ஆரஞ்சு ப்ளோசம் ஹனி.
இதை ரெகுலரா யூஸ் பண்ற பட்சத்துல லைட்னிங் அண்ட் பிரைட்னிங் அது வரும். லைட்னிங் அண்ட் பிரைட்னிங், ஏன்னா தேனோடைய பெரிய இது ஒரு ஆளை வந்து அப்படியே லைட் ஆக்கி பிரைட்டன் ஆக்கும் ரெகுலர் யூஸ். தென் ஹீலிங், ஏதாவது புண்ணு இருந்தா பெஸ்ட் ஹீலருங்க. நீங்க வேணா பாருங்க, ஒரிஜினல் தேனை எடுத்து உங்களுடைய புண்ணுல வச்சு பாருங்க, 3 நாளையில ஆறுங்க, அல்ல 2 நாளையில ஆறுங்க. அதுல நிறைய கொலாஜன் ஃபார்மேஷன் இருக்குது, சூத்திங் எஃபெக்ட் இருக்கு, ஹைட்ரேஷன் இருக்கு, கிளென்சிங் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா ஆத்துறதுக்கு சுத்தமான கனிய மாதிரி ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி உள்ளது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட், ஃபேஸ்ல முகப்பரு இருக்குது, சோரியாசிஸ் உள்ளவங்க இருப்பாங்க, எக்ஸிமா இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஹனி, ஆரஞ்சு ப்ளோசம் ஹனிங்கிறது எக்ஸலண்ட் ரிசல்ட். அப்போ 2 நம்மளுடைய, அதை விட ரொம்ப முக்கியம் ஸ்கார். இன்னைக்கு அம்மத்தழும்பு இருக்கும் இல்லைங்களா, நிறைய பேருக்கு அம்மத்தழும்பு, தீப்பட்ட காயம், இதெல்லாம் 100% நீக்கிறதுக்கு நான் சொல்றேன், அம்பே சொல்லுதான்னு தெரியும், நான் சொல்றேன், தீக்காயம் அல்லது டீப் காயம் தான் ஒன்றும் பண்ண முடியாது. மேல உள்ள அந்த மேல உள்ள லேயர், நம்ம வந்து எக்டோடம் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுல உள்ள லேயர்ல இருந்த காயம் இருந்துச்சுன்னா 100% அதை சரியாக்க முடியும். ஒருத்தருக்கு வந்து முகப்பருவுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா 100% இந்த காயத்தை எடுத்து மாற்றக்கூடியது, அடிச்சு கேரண்டி சொல்லக்கூடிய ப்ராடக்ட் ஸ்கார் இருந்துச்சு. தென் இந்த 2ம் தான் கீ இன்கிரீடியன்ட். இதனுடைய மாஸ்டர் இன்கிரீடியன்ட்ங்கிறது கிளிசரின். அண்ட் இது 2னுடைய இது பாத்தீங்க. இனி நம்ம பாடி ஜெல்லில் உள்ள ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் பார்க்க போறோம். இதுல 3 இன்கிரீடியன்ட் உண்டு. ஒன்னு அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். இந்த எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன, அலோவேரா ஜெல்லுன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கிடணும். எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது அலோவேராவை காய வச்சு அதுல இருந்து தண்ணியை சேர்த்து அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடியது. அதுதான் மோர் பவர்ஃபுல். நீங்க அப்படியே அது ப்ராசஸ் கரெக்டா பண்ணணும். எப்பவே அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் தான் பெஸ்ட். அது இல்லாம அலோவேரா ஜெல் கிடையாது. அலோவேராவில் வந்து அந்த ஜெல் அப்படியே எடுக்கிறது, டைரக்டா போடுறது, அதை விட வந்து பெஸ்ட் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். கிரேப் சைடு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, பிளஸ் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். நீங்க ஆலோசிச்சு பாருங்க, நீங்க உபயோகிக்கிற சோப்புல எல்லாம் இது இருக்கான்னு பாருங்க. இருக்கும், நீ எதையாவது போட்டிருப்பாங்க, பட் அந்த போதுமான அளவு இருக்குதா அப்படிங்கறத கேள்வி. இங்க அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் இதனுடைய மெயின் என்ன, நீங்க பாடி வாஷ், பாடி ஜெல் போட்டு குளிக்கிறீங்க, பாடி ஜெல் போட்டுட்டு ஒரு நிமிஷமாவது வைக்கணும். அப்படியே போட்டுக்காரு. இட் ஸ்டிமுலேட்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். ஃபைப்ரோபிளாஸ்ட்னு சொன்னால் கொல்லாஜன் அண்ட் கொல்லாஜன் அண்ட் வந்து ஃபைபர் அப்படிங்கிறது ஒரு சாதனம். நீங்க வந்து கொலாஜன் அண்ட் எலாஸ்டின், இந்த 2 விஷயம் தான் ஒரு மனுஷன் இளமையா இருக்கிறதுக்கு காரணங்க. அந்த கொலாஜன் நீங்க ரெகுலரா, கொலாஜன் நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க சேர் போட்டிருக்கீங்க அல்லது ஒரு சோஃபா செட் போட்டிருக்கீங்க, உள்ளுக்குள்ள ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங், அதுக்கு பேர் தான் கொலாஜன். அந்த ஸ்ப்ரிங் உடஞ்சி போச்சுன்னா சோஃபா செட்ல உட்கார்ந்தீங்கன்னா புஷ்ஷுன்னு இருக்காது. இப்படி இழுத்து விட்டா சின்ன குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு அப்படி வந்து பவுன்சிங்கா இருக்கும். நமக்கு இழுத்து விட்டா அப்படியே அங்க அந்த இடத்துல வயசாயிடுச்சுன்னு எப்படி சொல்றது, இழுத்து விட்டா அப்படியே நிற்கும். எனக்கு இல்லப்பா, என்ன பாருங்க, இப்படி இழுத்து விட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க இழுத்தா அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு போயிட்டு ஒரிஜினல் பொசிஷன் வர்றதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுறதுக்கு பேரு கொலாஜன் அடி வாங்கிரும், எலாஸ்டின் அடி வாங்கிரும். இந்த ஸ்ப்ரிங்கு, போல்ட், நட்டு எல்லாமே பெறும். பட் இந்த அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் நீங்க ரெகுலரா உங்க பாடியில ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க உங்க ஸ்கின்ல ஏதோ போட்டாலும் 26 செகண்ட்ல அது பிளட்ல, 26 செகண்ட்ஸ்ல பிளட்ல போகும். அப்போ உங்க ஸ்கின்ல அது ஊடுருவி போகும். வித்தின் 20 அல்ல ஒரு 15 செகண்ட்ல உங்க ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவி, 15 செகண்ட்ல நீங்க ஒரு காரியம். அப்ப நீங்க உடம்புல போட்டு தேய்க்கிறீங்க, தேய்ச்ச உடனே 10-15 செகண்ட்ல உள்ள பேருங்க, நீங்க ஒரு மினிட் வச்சீங்கன்னா இது நல்ல ரிசல்ட் தான். ஸோ ஸ்கின் வந்து எலாஸ்டிசிட்டி கூடுதலா இருக்கும், ரிங்கில் கம்மி பண்றதுக்கு உதவி பண்ணும். ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, உங்களுக்கு ஒரு எரிச்சல் இருந்தாலோ, ஒரு புண்ணு இருந்தாலோ, ஒரு வீக்கம் இருந்தாலோ அதை சரிப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். ஸ்கின் ப்ரொடெக்ஷன், அகைன் வெளியிலிருந்து வரக்கூடிய பல விஷயங்கள்ல ப்ரொடெக்ட் கொடுக்கும். ஆன்டி பாக்டீரியா சின்ன சின்ன லெவல்ல வரக்கூடிய பாக்டீரியாவை, நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாவை சாகடிக்கிறது, வைரஸை சாகடிக்குது. ஆன்டிசெப்டிக் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா, ஆன்டிசெப்டிக் கை கழுவும் போது இதெல்லாம் போடுங்க. பட் நீங்க அலோவேரா நேச்சுரலாவே ஒரு ஆன்டிசெப்டிக், கெடுதல் இல்லாம இதுக்கும் வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி உண்டு. அப்போ நீங்க ஒரு பாடி ஜெல் உபயோகிக்கும் போது
என்னெல்லாம் கிடைக்குது. சோரியாசிஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க வந்து பாடி ஜெல் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு உபாதைகள்ல இருந்து அவங்க வந்து அவங்கள நீங்க ரஷப்படுத்த முடியும், காப்பாற்ற முடியும். தென் ஆக்னே, முகப்பரு. நம்ம ஆளுக்கு பொறுத்த வரைக்கும் போட்ட 3வது நாள் முகப்பொருளாம் போயிடணும். அப்படிலாம் போகாது. தொடர்ச்சியா போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா வேலை பண்ணி உங்க பாடியில உடம்புல சில வந்து மெட்டபாலிச உங்களுடைய அந்த அந்த ஆக்னேனுடைய ஏன் வருது அதை வந்து சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணி நம்ம சொன்ன எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அதுல அப்ளை பண்றதுனால ஆக்னே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தென் 2வது கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி ஆக்சிடென்ட்னாலே உங்க மனசுல வர வேண்டியது ஆன்டி ஏஜிங், வயசாகிறத தடுக்கக்கூடியது, ப்ரிவென்டிங் ஏஜிங், ஃபாஸ்டா ஒரு ஏஜிங் போறதை தடுக்கக்கூடியது ஆன்டி ஏஜிங். இது ஒரு எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஈவன் உள்ள சாப்பிடுற கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் பல விதத்துல உதவி பண்ணும். கேன்சரு, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு இதெல்லாம் வராம தடுத்து ஒரு ஆன்டி ஏஜிங்ல போறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. இங்கேயும் இதுல ஏகப்பட்ட நிறைய பேர் தேடுவாங்க ப்ராடக்ட்ல ரெஸ்வெட்ரால் இருக்கா அப்படின்னு தேடுவாங்க. இங்க இந்த கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் இவங்க சேர்க்கறதுல அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆம்பே வந்து எப்படிப்பட்ட இன்கிரீடியன்ட்டை சேர்ப்பான்னு வைட்டாமின் சீடுன்னு சொல்லிட்டு எதையாவது வாங்கி சேர்க்க மாட்டான். ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரிச்சா இருக்கறதுனால இது ஒரு ஆன்டி ஏஜிங். வைட்டமின் ஏ இருக்கு, இது ஒரு ஆன்டி ஏஜிங். வைட்டமின் வைட்டமின் இ இது இந்த டோகோபரால் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டான்னா ஒரு மனுஷனுக்கு வயசே ஆகாது, அதனுடைய முழு மூச்சுல இருக்கிறான். அப்ப இதுல வந்து விட்டமின் இ அதிகமா இருக்குது. ஹைட்ரேஷன், மாய்ஸ்சரைசர் கண்டென்ட்டை கொடுக்கும். கொல்லாஜன், ரீபில்டு கொல்லாஜன். உங்களுக்கு கொல்லாஜன் உடஞ்சே போயிருந்தா கூட, ஏஜ் ஆகி போயிருந்தா கூட நீங்க சாப்பாட்டு வழியா புரோட்டீன் கொடுக்கணும், கொல்லாஜன் கொடுக்கணும், அதெல்லாம் வேற. பட் நீங்க ஸ்கின் வழியா ஒரு நியூட்ரிஷன் கொடுக்குறீங்க பாருங்க, ஸ்கின் வழியா அந்த கொல்லாஜன், ரீபில்டு கொல்லாஜன், அந்த கொல்லாஜன் போயிருந்தா கூட கொல்லாஜனை ரீபில்ட் பண்றதுக்கு உதவி பண்ணும். அதனால நம்ம எங்கவும் நல்ல ஒரு ஷைனிங்கான ஸ்கின்னோட, நல்ல இறுக்கமான ஸ்கின்னோட, குழந்தைத்தனமான ஸ்கின்னோட இருக்கும். ஸ்கின் டோன், ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். ஸ்கின் டெக்ஸ்சர், அதான் ஸ்கின் டெக்ஸ்சரை பார்க்கும்போது அப்படியே ஷைனிங்கா இருக்கணுங்க. அப்படி இல்லாம ஆரஞ்சு இந்த நம்ம ஒரு ரோடு மாதிரி புளிதோண்டிலாம் இருக்கக்கூடாது. வேற அங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர். டெக்ஸ்டர்லாம் இதெல்லாம் வந்து இந்த அன்ஈவனா இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மாற்றி எடுக்கும். எக்ஸ்போலியேஷன் ரொம்ப முக்கியம். இறந்து போன செல்ஸை வெளியில எடுக்கிறதுல இது உதவி. இறந்து போன செல்ஸ் உங்க மேல வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த இறந்து போன செல்ஸை நீங்க வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் சூப்பரா நமக்கு ஒரு இளமை இதோ அப்படின்னு இளமையை பாதுகாக்க முடியும். தென் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட், என்ன இன்கிரீடியன்ட் சேர்த்துருக்கான் பாருங்களாங்க. எங்க ஏதோ பேருக்கு ஒண்ணு கிரீன் டீன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாசனைக்கு அப்படிங்கிற போடுறது இல்லைங்க. உண்மையான கிரீன் டீனாலே ஆன்டி ஆக்சிடென்ட். நீங்க கிரீன் டீ நம்ம உள்ள ஏன் சாப்பிடுறோம்? கிரீன் டீ நம்ம உள்ள கிரீன் டீ குடிக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட், கேன்சர் வராம தடுக்கிறது, ஆன்டி ஏஜிங், உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட், ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அகைன் ஏதாவது புண்ணு சொரிச்சல் இருந்தாலும் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அதுலயும் வேலை பண்ணும். ஆக்னே முகப்பருல வேலை பண்ணும் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். இந்த போர்ஸை இப்போ நமக்கு ஒரு முகப்பரு இருக்கு, அந்த முகப்பருல போர்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளவே கிளீன் பண்ணி ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கிறது கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். தென் டார்க் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு கீழே பஃபினஸ் வரும், டார்க் சர்க்கிள் வரும் இல்லைங்களா? கண்ணுக்கு தாழ ஒரு பஃபினஸ் உண்டாயிருக்கும், டார்க் சர்க்கிள். அது வந்து பிளட் வெசல் டேமேஜ் ஆகும். அந்த பிளட் வெசல டேமேஜை குறைச்சி பஃபினஸை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸலண்டான ப்ராடக்ட். தென் ஸ்கின் ரீஜெனரேஷன், இது கொஞ்சம் வேற லெவல். ரீஜெனரேஷன் என்ன? டேமேஜ் ஆகி ஏதோ ஒன்று போயிடுச்சு. டீஜெனரேஷன், ரீஜெனரேஷன் சொன்னால் அங்க இருந்து நமக்கு அழிஞ்சு போறது, நம்மகிட்ட இல்லாம போறது. டீஜெனரேஷன், ஜென்ரேட்னு சொன்னா நம்ம புதுசா ஆரம்பிக்கிறது, அல்லது ஜென்ரேட் பண்றோம், ஜென்ரேட்டர், இந்த மின்சாரத்தை உற்பத்தி. ஜெனரேஷன். டீஜெனரேஷன் சொன்னா நம்ம உடம்புல இருந்து சில விஷயங்கள், ஸ்கின்ல இருந்தே ஒருபாடு விஷயங்கள் வந்து நஷ்டப்படுறதுக்கு பேரு டீஜெனரேஷன். பட் நஷ்டப்பட்ட விஷயங்களை எல்லாம்
திருப்பி கொடுக்கறதுக்கு பேரு ரீஜெனரேஷன். கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இந்த ப்ராடக்ட்ல சேர்த்திருக்கிறதுனால ரீஜெனரேஷன், மாய்ஸ்சரைசர் கண்டென்ட், தென் சன் டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் செய்யும். நீங்க ஆலோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ஹனி, செகண்ட் இன்கிரீடியன்ட் ஹியூமக்டன்ட் ஆய கிளிசரின், மூணாமத்துங்கிறது அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், நாலாமத்து நீ சொல்றது கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், அஞ்சாமத்து நீ சொல்றது கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். இப்படி இങ്ങനെ ஒரு ப்ராடக்ட் லோகத்துல உண்டு. நாங்க 14 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறோம், 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கியிருக்கோம், 7 ஸ்டார் ஹோட்டல்ல தாமசிக்கிறோம். அவிடத்த ப்ராடக்டையும் நம்ம எடுத்து உபயோகிச்சு லைட்டா பார்த்துருக்கோம். பட் எங்க போனாலும் நம்ம பாடி வாஷ், அன்னைக்கு பாடி வாஷ், இன்னைக்கு பாடி ஜெல். பாடி ஜெல் நாங்க கொண்டுட்டு போயிருப்போம். இதை தான் எங்க வீட்டுல ஆம்பே சோப்பு கிடையாது. நாங்க ஆம்பே சோப்பு பயன்படுத்தணும், பாடி ஜெல் தான். ஏன்னா இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாடி ஜெல் உபயோகிக்கனா, ஒரு பாடி ஜெல் உபயோகிக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு ஆள் பாடி ஜெல் கரெக்டா உபயோகிச்சீங்கன்னா 230 நாள் வரும். 6 நாங்க 24, 6 மாசம். ஒரு பாடி ஜெல்லோட விலை 450 ரூபா. 6 மாசம் அப்படின்னா நீங்க கணக்கு போடுங்க, ஒரு மாசம் எவ்வளவுங்க செலவாகுது. ஒரு டோவ் சோப் வார செலவு கூட ஆகாதுங்க, ரொம்ப எக்கனாமிக்கல். நான் சொன்னேன்ல, ஒரு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சாதாரண ஸ்லீப்பர் கிளாஸ் காசுல தந்திருக்காங்கன்னா அதுதான் பாடி ஜெல். சரி, பாடி ஜெல் ஓகே. இதுல ஒரு 2 காம்பினேஷன் வரும். நீங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுடைய தேகத்தை நீங்கள் தண்ணிய வச்சு வெள்ளம் வச்சு கிளீன் செய்தால் உறப்பாயிட்டு ஒரு பியூட்டி டிப்னு சொல்றது மாய்ஸ்சரைசர் அப்ளை. மாய்ஸ்சரைசர் கம்பல்சரி. அந்த மாய்ஸ்சரைசர் நான் கொமடோஜெனிக்கா இருக்கும். நான் கொமடோஜெனிக்னு பறஞ்சால் சொன்னால் துவாரங்களை அடைக்க கூடாது, துவாரங்களை அடைக்க கூடாது. அது வெறும் ஒரு மாய்ஸ்சரைசர். அப்படி துவாரங்களை அடைக்காம நீங்க போட்டுட்டு அது ஒரு ஹியூமக்டண்டாவும் இருக்கும். வெளியில இருக்கிற ஈரத்தை உள்ள எடுத்து தர்றதாவும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு எக்ஸலண்டான ப்ராடக்ட்ங்கிறது. ரொம்ப இது வேற லெவல் ப்ராடக்ட் பாடி லோஷன், ரைட்? இதனுடைய மாஸ்டர் இன்கிரீடியன்ட்ங்கிறது ஹனி, கிளிசரின். தென் அது இல்லாம பம்ப்கின் சீடு வச்சிருக்காங்க, பம்ப்கின் சீட் ஆயில். பம்ப்கின் சீட் ஆயில் இருக்கு, ஷியா பட்டர். பம்ப்கின் சீட் ஆயில், ஷியா பட்டர், ஹனி, கிளிசரின், இதுதான் இதனுடைய மெயின். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, நானும் ஏகப்பட்ட மாய்ஸ்சரைசர் சும்மா வெறுதே ட்ரை பண்ணியிருக்கிறோம். நாங்க சுவிட்சர்லாந்து போயிருக்கோம். சுவிட்சர்லாந்து உங்களுக்கு தெரியும், -20, 25 டிகிரில போகும். -25 டிகிரில போகும். நான் ஒரு கைக்கு ஹோட்டல்ல வச்சிருந்த மாய்ஸ்சரைசர் இட்டிருந்தேன், இன்னொரு கையில நம்மளுடைய லோஷன் போட்டிருந்தேன். வேற லெவல்ல நம்மளுடைய இந்த ஜிஹெச் லோஷனுக்கு ஈக்குவலா நீங்க 7 ஸ்டார் ஹோட்டல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல எந்த ஹோட்டல் பண்ணா கொஞ்சம் வாசனை உண்டாகும். வேணா நம்ம வாயை பொடிச்சிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்னு. பட் நம்மளுடைய ஸ்டாண்டர்டு உலகத்துல ஒருத்தனுக்கும் உண்டாக்க முடியாது, இனியும் செய்ய முடியாது, செய்ய பற்றுள்ள, செய்ய மாட்டாங்க. சோ இனி இதுல பம்ப்கின் சீட் ஆயிலுடைய வேலை என்ன? மாய்ஸ்சரைசிங். நீங்க 24 மணி நேரம் மாய்ஸ்சரைசர் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க நம்மளுடைய லோஷன். 24 மணி நேரம். பட் நீங்க போட்ட மாதிரியே இருக்காது, தேகத்துல உங்களுக்கு போட்ட மாதிரியே இருக்காது. மாய்ஸ்சரைசிங் ஈரப்பதம் கொடுக்கும். இதுல நிறைய ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு ஈரப்பதம். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா பீட்டா கரோட்டின் உண்டு, விட்டமின் இ உண்டு. இதுவும் ப்ரீமெச்சூர் ஏஜிங்க அடுக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, சோரியாசிஸ், எக்ஸிமா, இப்படி சொறி சிறங்கு படை அந்த மாதிரி ஐட்டங்கள்ல இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கொலாஜன் இதுல சிங்க் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்டும் கொலாஜன் உற்பத்தியில வேற மாதிரி வேலை பண்ணும். இப்போ வைட்டமின் சி வேற மாதிரி வேலை பண்ணும். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லைங்களா, தேனு வேற மாதிரி வேலை பண்ணும், கிளிசரின் வேற ரீதியில ஜோலி செய்யும். ஒரு கொலாஜன், ஒரு செவரு வைக்கணும்னா செங்கல் வேணும், சுண்ணாம்பு வேணும், சல்லி வேணும், சிமெண்ட் வேணும், மண்ணு வேணும், கொத்தனார் வேணும், தண்ணி வேணும், இப்படி எல்லாம் வேணுங்கிற மாதிரி ஒரு கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு எல்லாம் வேணும். அப்போ எல்லா ஒரு காம்பினேஷன் கொடுக்கும் போது இதுல சிங்க் கூடுதல் இருக்கனால கொலாஜன் ப்ரொடக்ஷன் சூப்பரா இருக்கும். தென் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர், இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃப்ரீ ரேடிக்கல்னா ஒரு ஆளை வயசான தோற்றத்துல கொண்டுட்டு வர்றது, ஒரு ஆளுக்கு கேன்சர் உண்டாக்குறது, ஒரு ஆளுக்கு சுகரை உண்டாக்குறது, ஒரு ஆளுக்கு எல்லா நோய்களையும் கொண்டுட்டு வர்றவனுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல்.
அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ல இருந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடியது பம்ப்கின் சீட் ஆயில். இதுல வைட்டமின் சி அதிகம், பீட்டா கரோட்டின் அதிகம், வைட்டமின் இ அதிகம். தென் லாஸ்ட்ல ஷியா பட்டர். ஷியா பட்டர் இது ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடியது. இதுவும் மாய்ஸ்சரைசர். அதுவும் முக்கியமா சிலவங்களுக்கு பாம்பு தோல் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கை காலெல்லாம் அப்படியே அந்த பாம்பு தோல் மாதிரி ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். உடஞ்சி உடஞ்சி பெயின் அப்படியே எரிச்சலா இருக்கும், ஒரு மாதிரி காந்தும். அப்படிப்பட்டதுக்கெல்லாம் எக்ஸலண்டா இருக்கிறது தான் ஷியா பட்டர். அகைன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, சன்பர்ன் இருந்தாலோ, சோரியாசிஸ் இருந்தாலோ, எக்ஸிமா இருந்தாலோ, ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் இ, கொலாஜன் ப்ரொடக்ஷன், ஸ்கின் ரீஜெனரேஷன், சன் ப்ரொடெக்ஷன். ஷியா பட்டர்ல சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் ஒரு 3 அல்லது 4, நமக்கு சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் 30 உண்டு, 50 உண்டு அதெல்லாம். பட் இது ஒரு சிறிய ரீதியில ஒரு சன் ப்ரொடெக்டிங் ஃபேக்டர் இருக்கும். தென் நான் கொமோடோஜெனிக், ஓட்டைகளை அடைக்க, நம்மளுடைய லோஷன் துவாரங்களை அடைக்க. ரைட். தென் இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், நான் எதுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும். கிங் அண்ட் குயின் தான். ஒரு ராஜா ராணி குளிக்கிறதுக்குன்னு குளிச்சு ஒரு லோஷன் அண்ட் அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேற லெவல்ல இருந்த வேலை பண்ணும். இது நீங்க கூட நம்ம ரெகுலரா சோப்பே பயன்படுத்தின ஆட்கள் இல்லைங்களா, நம்ம எப்பவே ரெகுலரா சோப்பு பயன்படுத்தின ஆட்கள். நம்ம எப்பவே சோப்பை பயன்படுத்தின ஆட்கள். உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், முகத்துல ஃபேஸ்ல சோப்பு உபயோகிக்க பாடில்லை, முகத்துல சோப்பு போடக்கூடாது. ஏன்னா முகத்துல போர்ஸ் அதிகம், துவாரங்கள் அதிகம். நீங்க போடுற சோப்பே உள்ள போயிடும், துவாரங்கள் அதிகம். ஸோ ஒரு மனுஷன் எல்லாருக்குமானது இருக்கு இல்லைங்க. இது எனக்கு நல்ல ஒரு குளியல், கேடு உண்டாக்காத குளியல். அது மாத்திரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஆன்டி ஏஜிங் வேணும், என்னுடைய ஸ்கின் பளபளப்பா இருக்கணும், எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது, பாக்டீரியா வைரஸ்ல இருந்து என்னை பாதுகாக்கணும். சரி, உள்ள இருந்து அலர்ஜி இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க. ஆனா வெளியிருந்து வரக்கூடிய அலர்ஜி, ஸ்கின்ல படும்போது ஒரு இரிட்டன்ட் இருக்குது. இப்போ ஏதாவது பட்ட உடனே எனக்கு இரிட்டேஷன் ஆயிடுது, உள்ளுக்குள்ள இருந்தே பண்ற அலர்ஜி இது சரியாக்காது. பட் வெளியில இருந்து ஒரு இரிட்டன்ட் அதனால வர்ற அலர்ஜியை இது தடுக்கும். என்ன சமைச்சாலும் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ப்ராடக்ட் ஆம்பேலனாய். என்னைக்கு இந்த பாடி வாஷ் முதல்ல உபயோகிச்சு பார்த்துட்டு எனக்கு திருப்தியே இல்லை, இதை பற்றிய ட்ரைனிங் அட்டன் செய்தனும், அன்னையில இருந்து இன்னும் வர நான் இந்த ப்ராடக்ட் தான். ஆம்பே சோப்பு நான் உபயோகிக்கவே மாட்டேன், எங்க வீட்டுல வாங்கவே. எங்க வீட்டுல எல்லாரும் பாடி வாஷ், பாடி லோஷன் கம்பல்சரி. நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, மாய்ஸ்சரைசர் ஒவ்வொரு மனிதனுக்கும் பியூட்டி டிப் அல்லது ஹெல்த்தி ஸ்கின் டிப்புங்கிறது தண்ணியை வச்சு கழுகுனா நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிருக்கணும். மாய்ஸ்சரைசர்னு சொல்றது ஒண்ணு ரிப்பேர் பண்ணணும், ரீஜெனரேட் பண்ணணும், கொலாஜன் ஃபார்மேஷன் கொடுக்கணும், ஈரப்பதத்தை வெளியில இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கணும், எக்ஸ்போலியேஷனா இருக்கணும், ஒரு சூத்திங் இருக்கணும், ஒரு வெளியில இருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனையில இருந்து பாதுகாக்கக்கூடியதா இருக்கணும், 24 மணி நேரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா இருக்கும். லோகத்துல அப்படி ஒரு ப்ராடக்ட்னு சொல்றது கேடு உண்டாக்காதது. அம்மத்தழும்பு இருந்தா கூட, ஈவன் பாக்ஸ் அம்மத்தழும்பு உண்டு, நான் சொல்றேன் 100% எடுக்கக்கூடிய அம்மத்தழும்பு, தென் முகப்பரு தழும்பு இருந்தா கூட எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த காம்பினேஷன். ஒரே நாளில் எடுக்குமானா எடுக்காது, 1 வருஷம் 2 வருஷமாவது நீங்க உபயோகிக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த தகவலோட விடைபெறுகிறோம். உண்ணுவதும் எண்ணுவதும் உயர்வே, இணைவோம் இலக்கை அடைவோம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த ப்ராடக்ட அன்னைக்கு இந்த ப்ராடக்ட நம்ம இதை பற்றி பேசின உடனே, சிவரஞ்சனி எங்க இருக்கீங்க, நீர் எக்கட உந்தி, சிவரஞ்சனி உடனே இந்த ப்ராடக்ட் போய் வாங்கினீங்க இல்லைங்களா? இந்த ப்ராடக்ட நம்ம டீட்டெயிலாவே சொல்லல. பாடி வாஷ், இது பாடி லோஷன், இது காலையில எந்திரிச்சு என்னுடைய வசிகரா மார்னிங் வைப்ஸ்ல பார்க்கலாம், மை மார்னிங் மாய்ஸ்சரைசர்னு இது இருக்கும். நீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கின் இருக்கும் சொல்லுங்க, எங்க உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஸ்கின் இருக்கும்?
நான் சொல்லட்டுங்களா? இந்த இங்க இருக்கும், இந்த இடம் ரப்பா இருக்கும், இந்த இடம் ரப்பா இருக்கும். உட்கார்றீங்க பாருங்க, பேக் போர்ஷன், உட்கார்ற ஸ்தலம், இருக்கிற ஸ்தலம், அங்க உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், சாஃப்டா இருக்காது, ஆரஞ்சு பீல் மாதிரி இருக்கும், அல்லது சிலவங்களுக்கு அண்ணாச்சி பழம் மாதிரி இருக்கும். உட்கார்ற இடம், பேக்ல உட்கார்ற இடம் பட்டு அண்ணாச்சி பழம் மாதிரி இருக்கும். நீங்க இந்த லோஷனை 2 வாரம் உபயோகிச்சுட்டு சொல்லுங்க, ஆப்பிள் மாதிரி வரலன்னா நீங்க எவ்வளவு செலவழிச்சுட்டோ பைசா நான் வந்து திருப்பித்தரேன். எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. நம்மளுடைய கிரேட் கீதா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து வாங்கிட்டீங்களோ? மாஸ்டர் பாடி வாஷ் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு மாஸ்டர். இத வந்து குளிச்சிட்ட பிறகு உடம்பு ஃபுல்லா போடணும், அப்படிதானே? ஆமா, பாடி லோஷன்ங்கிறது வந்து குளிச்சதுக்கு சேஷம், குளிச்சதுக்கு அப்புறம். பாடி லோஷன், பாடி வாஷ், பாடி வாஷ் நம்ம சோப்புக்கு பதிலா உடம்பு முழுவதும் போட்டு குளிக்கணும். அது எவ்வளவு எவ்வளவு எடுக்கணும் இது? அது நீங்க எவ்வளவு கம்மியா எடுத்து முடிஞ்சு உடம்பு முழுவதும் கவர் பண்றது உங்களுடைய டெக்னிக். அது ஆக்சுவலா ரெக்கமெண்டேஷன் 1.1 ml. நீங்க ஒரு ஸ்பாஞ்சு வாங்கிட்டீங்கன்னா ஸ்பாஞ்சில் 1.1 ml ஊத்திட்டீங்கன்னா நுரையா வரும், பதையா வரும். அந்த பதை எடுத்து மேல குளிச்சுக்கிடலாம். அது குளிச்சுட்டு வந்துட்டு பாடி லோஷன் போடணும். பாடி லோஷன் ஈரப்பதம், இது ஒரு பியூட்டி அண்ட் ஸ்கின் பியூட்டி அண்ட் ஹெல்த்தின்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய டிப், ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க அப்ளை பண்ணியே ஆகும். ஓகே ஓகே. எங்க நாங்களாம் அப்படி கிடையாது, அந்த பரம்பரையே கிடையாது. நல்லா சோப்பு போட்டுட்டு வாசனையா இருக்குன்ட்டு மேல உள்ள எல்லாத்தையும் காஞ்சி, ஆனா உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படியே என்னமோ புதுசு மாதிரி இருக்கும். நல்லா காய வச்சு கருவாடு மாதிரி போறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து ஹமாம் சோப்லாம் போட்டுட்டு ஜாலியா போலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அது உங்க உடம்புல உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும். அது மாத்திரம் ஹைலி அல்கலி. ரைட்டுங்க, கிரேட். வேற யாருக்காவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இப்பவும் நான் சொல்றேன், இப்பவே இது இந்த சிவரஞ்சனி வச்சிருக்கீங்கல்ல, இந்த இந்த மொட்டுல கொஞ்சம் தடவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த இடம் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. 10 நிமிஷம், கூடுதல் வேண்டாம், 10 நிமிஷத்துக்கு சேஷம் அதை அவங்க அப்ளை பண்றாங்க. இவ்வளவு அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சம் தான் போடணும். அப்ளை பண்ணிட்டு பாருங்க அந்த இடம் எவ்வளவு சாஃப்ட், இம்மிடியட் ரிசல்ட். ரைட், கிரேட். ரொம்ப போடுறீங்க, இது உங்களுடைய மொத்த கைக்கு. ஐயோ சிவரஞ்சனி, எனக்கு பக்குங்குது. நீங்க நிறைய பிவி பண்ணி முடியுங்க போலுங்க. ஐயோ இத்தனை பாடு இல்ல, நிறைய வந்துச்சு. அது ஒரு பம்புல தான் கூடுதலா வந்துச்சுன்னா கை முழுவதும் போட்டுருங்க. ஏன் அதுலயே போட்டு தேய்க்கிறீங்க? கை முழுவதும் போடுங்க. ரைட் ரைட். அப்படி உங்களுக்கு கிரீஸியா இருக்குதா, ஆயிலா இருக்கா? இல்ல இல்ல சார். கலர் சேஞ்ச் ஆகுமா சார்? என்னங்க கலர் சேஞ்ச் ஆகுமா? யாத்தாடி, நான் சோப்பாவனான்னு கேக்குறீங்க. கலர் சேஞ்சுன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும். இதுல கிளிசரின் எனக்கு கை மாத்திரம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் சார். அதெல்லாம் நீங்க ரெகுலரா ஆனா பாடி லோஷன் உபயோகிக்கிறது கொண்டு உள்ள சேலஞ்சு, முதல்ல உங்களுக்கு சின்னதா டேனிங் வரும். கிளியோபட்ரா மாதிரி அழகா இருப்பீங்க, கிளியோபட்ரா மாதிரி ஷைனிங்கா இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் மாறி வரும். ஆனா அதுக்குள்ள மக்கள் ஐயோ அப்படின்னு ஓடிடுவாங்க. நம்மளுடைய லோஷன் பேஸ்ல உபயோகிக்க வேண்டாம். நம்மளுடைய ரேணுகா ஏதோ வந்து பாடி லோஷன் கையில வச்சிருக்காப்ல நான் நினைக்கிறேன்.
ஏதோ தேய்ச்ச மாதிரி எனக்கு தோணி. இல்ல, ரைட். அங்க இருக்குது, ரூம்ல இருக்கு கிரே. இப்பவும் நான் சொல்றேங்க, டபக்குன்னு ஒரு தீக்காயம் பட்டுடுச்சு. இந்த இந்த நீங்க தீக்காயம் பட்டுடுச்சுன்னா பாடி வாஷை போட்டு கழுகி நீங்க லோஷனை உடனே போடுங்க. அந்த மேல இந்த மாதிரிலாம் பொக்களமெல்லாம் அது வரவே வராதுங்க. 100% வராதுங்க. அடிச்சு சொல்றேன், வரவே வராது. தீக்காயம் பட்ட உடனே ஒரு மாதிரி பொக்களமா வந்துடும். இது அதுல வராது. நம்ம வசீகரா சுலோச்சனா மேடம் ஏதோ சொல்லலாம்னு ஆசைப்படுறாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதா இருந்தா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணுங்க. இப்ப பண்ணுங்க. ஓகே சார். சார் என்னோட ஃபேவரேட் அப்படிங்கிறது ஜிஹெச் லோஷன் சார். ஜிஹெச் லோஷன் இல்லாம நான் இல்ல சார். அந்த அளவுக்கு என்னோட பெட்ல எப்பவுமே ஒரு ஸ்டாக்கும் வச்சிருப்பேன், பெட்லயும் வச்சிருப்பேன். பட் ரெகுலரா இந்த பித்த வெடிப்பு அப்படிங்கறதெல்லாம் ரெகுலரா நம்ம பாத்ரூம்ல கால் வாஷ் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன குழந்தைங்களோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாதங்கள் ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சார். அருமையான டிப் சொன்னீங்க. நீங்க ராத்திரி படுக்கும்போது காலை கொஞ்சம் பாடி வாஷை போட்டு கழுகிட்டு எல்லா இடத்துலயும் சின்ன லேயர், அதிகமா போடக்கூடாது, பாடி லோஷன் ஒரு டிராப் எடுத்துட்டு ஒரு டிராப் எடுத்துட்டு அல்லது கொஞ்சம் காண்டு எடுத்துட்டு கால் முழுவதும் போட்டுட்டு நாளைக்கு காலையில ராவில எந்திரிச்சு பார்த்துட்டு உங்க கால் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. உங்க காலு என்னைக்கு உங்களுடைய முகம் மாதிரி இருக்குதோ அன்னைக்குதான் நீங்க கரெக்டா ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. நீங்க நாளைக்கு என்னைய பார்த்துட்டு சார் காலை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லாதீங்க. நானே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, ஆனா அன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டல கண்டிப்பா மெயின்டைன் பண்ணிவிடும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகி காலெல்லாம் ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு சார். கேக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. பட் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. பட் கொஞ்ச நாளா இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணும்போது சின்ன குழந்தையோட ஸ்கின்னோட சாஃப்ட்னஸ் என்னோட கால்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி சின்ன குழந்தைங்களை உட்கார்ந்து எழுதும் போது ஒரு மாதிரி கருப்பு கருப்பா நம்மளோட ஒரு கட்டி மாதிரி வந்துரும் பாத்தீங்களா சார். அதை ரெகுலரா நம்ம ஜிஹெச் லோஷன் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கின் அப்படியே காஞ்சி காஞ்சி அது நார்மல் ஸ்கின்னா மாறிடுச்சு எனக்கெல்லாம். ரெகுலர் யூசேஜ் சார். எங்க டார்க் சர்க்கிளும் பஃபி ஐ அதுவும் குறைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்க நம்மளுடைய ப்ராடக்ட். வெறுதே ஒரு குளிச்சிட்டு கழுகி விடக்கூடிய ஒரு இது பெனாயில் மாதிரி சாதனம் இல்லை. ரைட். நமக்கு நம்மளுடைய சாம்பியன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாப்ல. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഞാൻ GH ജെല്ലും GH ലോഷനും ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. ഒരു ദിവസം ആപ്പിള് കട്ട് ചെയ്യാനായിട്ട് ഈ നൈഫ് എന്റെ കയ്യിലെടുത്തു. യാദൃശികമായിട്ട് എന്റെ കയ്യിൽ നിന്നും തറയിൽ വീണു. തറയിൽ വീണപ്പോ കാലിന്റെ തള്ളവിരലില് ഇങ്ങനെ കുത്തി ഇങ്ങനെ നിന്നു. അപ്പൊ വലിച്ചെടുത്തപ്പോ ബ്ലഡ് ശരിക്ക് പോയി. ഞാൻ സൂണ മേഡത്തെ വിളിച്ചു. സൂണ മേഡം പറഞ്ഞു GH ലോഷൻ അപ്ലൈ ചെയ്യാൻ. ഞാൻ മറ്റൊന്നും ചെയ്തില്ല, GH ലോഷൻ അപ്ലൈ ചെയ്തതേ ഉള്ളൂ. എന്റെ മുറിവ് പഴുത്തില്ല. 2-3 ദിവസത്തിനകം அது பூர்ணமாயிட்டும் பேதமாயி. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாராவது கத்தி குத்து கந்தன் ஆனா அந்த கத்தியை எடுத்துட்டு லோஷனை வச்சிடாதீங்க. இது ஒரு சிறிய காயம் நம்ம நீங்க பாத்துருக்கீங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஜிஹெச் லோஷன். எந்த ஒரு புண்ணா இருந்தாலும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த டர்மரிக் பவுடர் லைட்டா இட்டுட்டு சைட்ல ஃபுல்லா இடும்போது அது நல்லா காஞ்சி அந்த ஸ்கின்னை அவ்வளவு ஒரு நார்மலுக்கு கொண்டு வரும் சார். பட் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் யூசேஜ் ஜிஹெச் லோஷன் தான் சார். ஆன்டிபயோட்டிக் எடுக்க மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஹெச் லோஷன் தான். இங்க இப்போ அது கொண்டுட்டு வரும். ஆனா ஏன் அப்படி புண்ணெல்லாம் ஆத்துதுன்னு இந்த உள்ள செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் ஏன்னு கிளிசரின், கிரீன் டீ, ஷியா பட்டர், பம்ப்கின் சீட் ஆயில், கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். நீங்க கொஞ்சம் ஆலோசிச்சு பாருங்க, நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எவ்வளவு உண்டு, நம்ம கையில உள்ள வெப்பனை குறிச்சு ஒண்ணு ஆலோசிக்கணும். சிறிய குட்டிகளுக்கு 6 மாசத்துக்கு அகம் உள்ள குட்டிகளுக்கு இது கொடுக்க கூடாது, குளிப்பிக்க இது வாங்கி கொடுக்க கூடாது. ஏன்னா இது எக்ஸ்போலியேஷன், இறந்து போன செல்ஸ்களை வெளியேற்றும். ஈவன் 1 வயசுக்கு கீழே உள்ள குட்டிக்கு கூட பாடி வாஷ் கொடுக்க பாடில்லை. அப்படி கொடுத்தால் நீங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது,
நல்லா தண்ணியில டைலூட் செய், தண்ணியில நல்லா டைலூட் செய்துட்டு பதை உண்டாக்கிட்டு பதைய எடுத்துதான் மேல. ரைட் எஸ் ரைட், கிரேட், கங்க்ராச்சுலேஷன். இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் கண்டிப்பா ரொம்ப சின்னதுதான், ஆனாலும் நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய் பண்றது என்ன, நம்ம எங்க இருக்கிறோம்னு நீங்க உணர்ந்திருப்பீங்க இல்லைங்களா? ஸோ உண்ணுவதும் எண்ணுவதும் உயர்வே, இணைவோம் இலக்க அடைவோம். எஸ் சங்கீத். அதாவது எனக்கு பியூட்டி பார்லர் போக மாட்டேன், நான் ஒரு பியூட்டி கான்சியஸ் இல்லை, ஆனா நான் பியூட்டியா இருக்கணும் அப்படின்னா வேற வாய்ப்பே இல்லை ராஜா, வேற வாய்ப்பே இல்லை ராணி, வேற வாய்ப்பே இல்லை இளவரசி, வேற வாய்ப்பே இல்லை இளவரசா. உங்களுக்கு வேண்டி ஸ்லீப்பர் கிளாஸ் பைசாவுல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி குளியல், அதுதான் நம்மளுடைய ஜிஹெச். கிரேட். ஓகே சங்கீத். ஓகே, ஸோ சூப்பர். ஸோ வேற லெவல் ஒரு செஷன் நம்மளுக்கு கண்டு. ஸோ ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் சாதாரண இன்கிரீடியன்ஸ் இல்லை, ஏதோ நம்ம லோக்கல்ல கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் கிடையாது. ஒரு இதுவும் அத்தனை சயின்டிஃபிக்கா எத்தனை பெனிஃபிட்ஸ் உண்டு, எத்தனை டீப்பா நம்மளோட ஸ்கின் இப்போ ஜிஹெச்சோட எல்லாம் எடுக்கும்போது எவ்வளோ டீப்பா நம்ம ஸ்கின் எல்லாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உண்டாகுது. ஸோ இதுதான் வி ஷுட் பி ப்ரௌட். ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் செய்யறதும் அண்ட் அதே இது ஒரு பிஸ்னஸா செய்யறதும் வி ஷுட் பி ப்ரௌட். ஸோ சாதாரணமான பிஸ்னஸ் நம்ம பண்ணல, டாப் குவாலிட்டி, வேர்ல்ட் கிளாஸ், ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை நம்ம டீல் பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ்னோட நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதை நமக்கு இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இந்த ஒரு செக்ஷன்ல காணிச்ச நம்மளோட கேப்டன் டாக்டர் சத்யராகவன் அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ். வீடியோல வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் கண்டிப்பா வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த செஷன், அடுத்த பார்ட் 4 டெஃபினெட்லி ഉണ്ടാവും. ஸோ பார்ட் 4 சாப்டர் 4 സെക്ഷൻ 4 അതിന് നമ്മൾ വെയിറ്റ് ചെയ്യാം ഇൻഫർമേഷന്. സോ ഇന്നത്തെ സെഷൻ നമ്മൾ കംപ്ലീറ്റ് ചെയ്യുന്നുണ്ട്, എൻ പண்றோம். ஸோ உண்ணுவதும் எண்ணுவதும் இணைவோம் இலக்கியம்.